ஓம் சரவணபவா. நமது வாழ்க்கையில் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று, பிறருக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவரவர் தேவைகளின் நிறைவு பெற்றவுடன் அப்படியே கெட்டவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள். காரணம், நல்லதிற்கு காலமில்லை என்பது இதற்கு உதாரணமாகும். இந்த உலகத்தில் மனிதனுக்கு பெரிய மருந்து அன்பு மட்டும்தான். இந்த அன்பு எல்லாவித நோய்களையும் சிறந்த மருந்தாக தீர்த்து வைக்கும். ஆனால் அதுவே பொய்யானால் அதைவிட கொடிய மருந்து இங்கு வேறேதும் இல்லை என்று சொல்லப்படுகின்றன. நம்மோடு யார் பயணிப்பார்கள், இல்லை நம்மை விட்டு யார் விலகுவார்கள் என்று நாம் முடிவு செய்ய முடியாது. எதுவும் நடக்கலாம். ஆனால் காலம் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை நாம் செய்யும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் காலத்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலை வரும். அவர்களின் நடத்தையும் வார்த்தையும் தான் நமக்கு முடிவு செய்து வைக்கின்றது என்று நாம் நம்பினாலே போதும். நாம் காலத்தோடு கடந்து விடலாம். கணவனுக்கு மனைவியாற்றும் கடமைகள் மிக சிறந்ததாக சொல்லப்படுகின்றன. திருமணமான இளம் வயதில் எஜமானியாக இருந்து வழிநடத்துவாள். நடுவயதில் நல்ல நண்பனாக இருந்து பகிர்ந்து வழிநடத்துவாள். தள்ளாத வயதில் ஒரு தாயாக இருந்து பாராட்டி சீராட்டி கருணை புரிவாள். தாயைப் போல் ஒரு தெய்வம் இல்லை என்பது போல் மனைவியைப் போல் ஒரு மந்திரியும் இல்லை என்று சொல்லப்படுகின்றன. யாரையெல்லாம் பாவம் என்று நினைத்தோமோ அவர்கள்தான் ஒரு கட்டத்தில் நமக்கு வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தருகிறார்கள். அதனால் நாம் எளிதில் யாரையும் நம்பி அனுபவிப்பதை விட கடவுளை தவிர இந்த உலகில் யாரும் நல்லவர்கள் இல்லை என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி ஒரு நல்லவர் இருந்தால் அவரே இறைநிலைக்கு சமமானவர் என்று அவரை வணங்கலாம். நல்லவர்களை மட்டும் இறைவன் சோதிப்பது காரணம், அவர்களை மிக நல்லவர்களாக மாற்றி வாழ்க்கையில் உயர்த்தி அழகு பார்ப்பதற்கே அவர்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் இறைவன் அருளுகின்றான் என்பதே நிதர்சனமான உண்மை. அதை கடந்துவிட்டால் அவர்களை விட வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதே சத்தியமான ஒன்று. நமக்காக படைக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் நம்மை வந்து சேர்ந்துவிடும் என்பதே நிதர்சன உண்மை. அதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவனை தவிர. இறைவனே நமக்கு தரும்போது நாம் எதிலும் அவசரப்படக்கூடாது என்று நாம் உணர்ந்தால் நாம் வாழ்க்கையில் எளிதாக எதையும் வென்றுவிடலாம் என்பதே சத்தியமான ஒன்று என்று சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு புத்தகங்கள். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு குழப்பமும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. மற்றவர்கள் போல் நாம் வாழலாம் என்று நினைத்தாலே எல்லா துன்பங்களுக்கும் ஆளாகப்படுகிறோம். அதனால் எல்லாவற்றையும் சந்திக்கும் செயலும் நம்மிடம் கிடைக்கப் பெறுகின்றது. அதனால் நமது வாழ்க்கையை நாமே வாழ்ந்தாலே இங்கு சிறப்பாக வாழலாம். இல்லை, இனிமேல் காணப்போவதும் இல்லை. கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவா. ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே அணிவோடு ஓடிவா.
வேண்டி கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவா ஈசன் மகனே